வெல்கம் டு சகஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட மாங்க்ரோவ் காடுகளை பற்றின பகுதியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அலையாத்தி அல்லது மாங்க்ரோவ் காடுகள். அலையாத்தி காடுகள் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, அலையாத்தி காடுகள் டெல்டாக்களில் பொங்கு முகங்கள் மற்றும் கடற்கரை முகப்பகுதிகளில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காடுகள் எங்கே காணப்படும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் அல்லது டெல்டா காடுகள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓதங்கள்னா என்னது? பௌர்ணமி நாளன்று நிலவின் ஈர்ப்பு விசையினால் கடல் நீர்மட்டம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அதன் காரணமாக அந்த கரைப்பகுதியில் எப்பயும் வரக்கூடிய அலைகள் கூடுதலாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஓதம். அந்த ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் அல்லது டெல்டா காடுகள்னு சொல்றாங்க. அடுத்ததாக, உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ள இடம் எது அப்படின்னா, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ள இடம். இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்தது, இந்தியாவின் வேறு சதுப்பு நில பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, கங்கை கலிமுகம் பார்த்துட்டோம். அடுத்ததாக, மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதி. இந்த 3 இடங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு வரும். அடுத்த இதில் அதே வருது, பார்ப்போம். மகாநதி, கிருஷ்ணா நதி டெல்டா பகுதியிலும் கோதாவரி 3 இடங்களும் இவ்வகை ஓதக்காடுகள் காணப்படுகின்றன சொல்றாங்க. அடுத்தது தமிழ்நாடு. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே உள்ளது. இதுல கேள்வி எப்படி வரும்னா, பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றது ஆன்சர். அடுத்தது, இதன் மொத்த பரப்பளவு எவ்வளவு? பிச்சாவரம் சதுப்பு நிலங்களோட பரப்பளவு 1100 ஹெக்டேர் அல்லது 11 சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவு இருக்கும். உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு உள்ளது. ஏற்கனவே முதல் இடத்துல இருக்கக்கூடியது கங்கை கலிமுக பகுதி டெல்டா பகுதின்னு பார்த்துட்டோம். 2வது தமிழ்நாட்டில் இருக்கு. அடுத்ததாக, இது வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுகளால் இந்த காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்த காடுகளில் என்ன வகையான தாவரங்கள் வளருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அபிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவரங்கள் வளர்கின்றன. இந்த 2 தாவரங்கள் தெரியணும். அடுத்தது, மரங்கள் என்ன வளருதுன்றதும் கொடுத்துருப்பாங்க. மஸ்ட் தாவரங்கள் எதுனா அபிசீனியாவும் ரைசோபோரா, இந்த 2 தாவரங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மாங்க்ரோவ் காடுகள் கடலோர பகுதிகள், ஆற்றின் டெல்டா பகுதிகளின் தீவுகளின் கடைப்பகுதிகள் மற்றும் ஆற்று முகத்தவாரங்களில் காணப்படுகின்றன. இது ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். எங்கெல்லாம் இந்த மாங்க்ரோவ் காடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாயிண்ட். அடுத்தது, பொதுவாக இத்தாவரங்கள் பசுமையானதாகவும் மிதமான உயரம் உடையதாகவும் தோல் போன்ற இலைகளுடனும் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, மாங்க்ரோவ் தாவரங்கள் ஒவ்வொரு நிலங்கள் மற்றும் ஒவ்வொரு நீரில் வாழும் தன்மை உடையன. அதாவது உப்பு தண்ணி, உப்பு மண், அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாங்க்ரோவ் தாவரங்கள் வாழும். மாங்க்ரோவ் காடுகளில் வளரும் மரங்கள், ஏற்கனவே தாவரங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது, மரங்கள் என்ன வகையான மரங்கள்னா, ஆசிய மாங்க்ரோவ், வெள்ளை மாங்க்ரோவ், காட்டுமல்லி இந்தியன் பிரிவெட்னு சொல்றாங்க. காட்டுமல்லி இந்தியன் பிரிவெட். அடுத்ததாக, தமிழ்நாட்டில் சில இடங்கள் எங்கெல்லாம் இந்த மாங்க்ரோவ் காடுகள் இருக்கும் அப்படின்னா, பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி. இந்த 5 இடங்கள்ல இருக்கு. பிச்சாவரம் உலகிலே 2வது இடம் பார்த்துட்டோம். அடுத்தது, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி. இந்த 5 இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் இந்த மாங்க்ரோவ் அல்லது அலையாத்தி காடுகள் உள்ளன. தேங்க்யூ. இந்த வீடியோ பதிவு இதோட முடியுது. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சகஸ் அகாடமியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.